தளபதி விஜய் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக உருவெடுப்பார். ஜனவரிக்கு பிறகு விஜய் சினிமாவை விட்டு முழுமையாக விலகி அரசியல் பக்கம் சென்று விடுவார். மேலும் சமீப காலமாக விஜயின் அரசியல் பேச்சை தான் ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். ஆக்ரோஷமான விஜயின் அரசியல் பேச்சுக்கள் ரசிகர்களை வேக செய்கின்றது. ஆனால் ஜனநாயகன் விழாவில் விஜய் அரசியல் பேச மாட்டார் என்றும் முழுக்க முழுக்க ஜனநாயகன் பற்றி தான் திரைப்பயணம் பற்றியும் தான் விஜய் பேசியுள்ளார். எனவே இது சினிமா ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. மேலும் வாரிசு படத்திற்கு பிறகு அவரின் படங்களுக்கு இசை வெளியீட்டு விழா நடக்கவில்லை. 3 வருடங்கள் கழித்து விஜயின் ஒரு படத்திற்கு இசை வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. எனவே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சினிமா மேடையில் விஜயின் பேச்சை கேட்டு அனைவரும் கொண்டாடி உள்ளனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் உள்ள மிகப்பெரிய ஸ்டேடியமில் நடைபெறுகிறது. அந்த ஸ்டேடியம் ஒரே சமயத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அமரலாம். எனவே கண்டிப்பாக ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிற்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் வருகை தந்து இருக்கின்றனர். அந்த வகையில் ஒரு இசை வெளியீட்டு விழா 1 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்களை கொண்டு நடப்பது இதுவே முதல் முறையா. இதனை படக்குழு கின்ன சாதனைக்கு அனுப்ப முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் உலா வருகின்றது. ரிலீஸுக்கு முன்பாகவே இப்படம் படைத்துள்ள சாதனை விஜய் ரசிகர்கள் இடையில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மேலும் பல ரெக்கார்டுகளை ரிலீஸுக்கு முன்பாகவும் பின்பாகவும் ஜனநாயகன் படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ள இப்படத்தின் பாடல்கள் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் கலக்கிக் கொண்டிருக்கிறது.